ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் நம்மளோட பதிவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்மளில் கூட சில பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம். அதை அஜாக்கிரதையாக இருக்காதீங்க, கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். எச்சரிக்கை, ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்கிறத உணர்த்தும் பொதுவான சில அறிகுறிகள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட உடல்ல ரொம்பவுமே முக்கியமான உறுப்புல ஒன்று சிறுநீரகம் அப்படின்னு சொல்லலாம். உடல்ல ஓடும் ரத்தத்தை சுத்தம் செஞ்சு அதில் உள்ள நச்சுக்களையும் அழுக்குகளையும் நீக்கிறதுக்கான முக்கிய வேலையை இது செய்யுது. சிறுநீரகம் சரியா வேலை செய்யலை அப்படின்னா உடல்ல நச்சுக்கள் சேர்ந்து உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையிலான கடுமையான உடல் நல பிரச்சனைகள் உண்டாகலாம். சிறுநீரக பாதிப்புனால பார்த்தீங்கன்னா மூளை, இதயம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு கடுமையான உடல் நல சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சிறுநீரக பாதிப்பை உணர்த்தும் சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை, அப்புறம் ஒழுங்காற்றாத உணவு, அப்புறம் குறைஞ்ச அளவில் தண்ணி குடிக்கிறது, அதிக உப்பு சாப்பிட்றது சிறுநீரகத்தின் மீதான அழுத்தத்தை அதிகரிக்குது. அதன் விளைவாக பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகத்தில் வீக்கம் அடைஞ்சு பல பிரச்சனைகள் ஏற்பட தொடங்குது. சிறுநீரக பாதிப்பு உள்ளதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா உரிய நேரத்தில் கண்டறியறதன் மூலமாக தீவிர உடல் நல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இந்த பதிவில் நம்ம சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறத உணர்த்தும் முக்கியமான ஹெல்த் டிப்ஸ், அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். சிறுநீரகம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சிம்டம்ஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் போகிற யூரின்ல பார்த்தீங்கன்னா நுரை உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பபிள்ஸ் அதிகமாக இருக்கும். உங்களோட சிறுநீரில் நிறை உருவாக தொடங்குச்சு அப்படின்னா அதை லேசாக எடுத்துக்காதீங்க. அதை சிறுநீரகத்தில் வீக்கம் அப்படி இல்லைன்னா செயலிழப்பு ஏற்பட இருக்கிறத உணர்த்தும் எச்சரிக்கையாக தான் எடுத்துக்கணும். சிறுநீரகம் பலவீனமாக இருக்கும்போது உங்களோட புரதம் சிறுநீர் வழியாக வெளியேற தொடங்கிடும். இது சிறுநீரில் நுரை ஏற்படுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அதிக அளவான நுரையுடன் கூடிய சிறுநீர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க இல்லையா, அது ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடலில் சேர்ந்த இந்த கழிவுகளை அகற்றுறதுக்கு தான் அடிக்கடி நம்ம யூரின் போயிட்டுருக்கோம். நம்ம முழுவதும் பார்த்திங்கன்னா பல முறை அசாதாரண வகையில் சிறுநீர் கழிக்க நேரிட்டா அது சிறுநீரகத்தோட வீக்கத்தோட அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் இது யூடிஐ, அதாவது என்னென்னா சிறுநீர் தொற்றா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து பரிசோதிச்சுக்கோங்க. சிறுநீர் பார்த்தீங்க அப்படின்னா லைட் எல்லோயிஷ் அப்படி இல்லைன்னா அடர் பழுப்பு நிறத்தில் ரெட்டிஷாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு அடுத்த சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா யூரின் வெளிர் பச்சை நிறமாக தான் இருக்கும். ஆனால் அது திடீர்னு பார்த்திங்கன்னா டார்க் எல்லோ கலர் அப்படி இல்லை அப்படின்னா டார்க் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா அது சிறுநீரக பிரச்சனையை உணர்த்தும் அறிகுறியாக இருக்கும். அதை கண்டிப்பாக அஜாக்கிரதையாக இருக்காதீங்க. சிறுநீரகத்தில் வீக்கம் அப்படி இல்லை கற்கள் இருக்கிறத உணர்த்தும் அறிகுறியாக கூட இது இருக்கலாம். இது போல் அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா மருத்துவரை அணுகி ஆலோசனையை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. உடல் மற்றும் முகத்தில் பார்த்திங்க அப்படின்னா வீக்கம் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சிம்டம்ஸு சரியாக வேலை செய்யாமல் போச்சு அப்படின்னா உடலில் நீர் சேர்ந்து உடலில் பார்த்திங்க அப்படின்னா வீக்கம் அப்படி தோன்றலாம். முகம் முக்கியமாக பார்த்திங்கன்னா முகம், பாதம், அப்புறம் கணுக்காலில் தோன்றும் வீக்கத்தை அலட்சியம் செய்யாதீங்க. உடனடியாக மருத்துவரை பார்த்துருங்க. காரணம் இல்லாமல் ஏற்படும் சோர்வு மற்றும் பலவீனம் அடுத்த சிம்டம்ஸு. சிறுநீரகம் சரியாக வேலை செய்யாத போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரத்தத்தில் இருக்க நச்சுக்கள் எல்லாமே சேர்ந்து உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காத மாதிரி ஒரு நிலை உருவாயிரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பலவீனமாக இருப்பீங்க, இல்லைன்னா ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும். காரணமே இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்படி அது தொடர்ந்து நீடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக டாக்டரை ஆலோசித்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் நம்மளுக்கு ரொம்பவுமே பசியே இல்லாமல் இருக்கும், ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சாப்பிட்ட உணவுகள் செரிமானமே ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் கூட உங்களுக்கு இது ஒரு சிம்டம்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரக செயல்திறன் குறையும் போது உடலில் பார்த்திங்கன்னா நச்சுக்கள் சேர ஆரம்பிச்சிடும். இது செரிமான அமைப்பை பாதித்து பசியின்மையை உண்டாக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவு சரியாக செரிமானம் ஆகாமல் வாந்தி, குமட்டல் போன்ற அடிக்கடி இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அலட்சியமாக இருக்கக்கூடாது. இந்த பதிவுகள் பார்த்திங்க அப்படின்னா சிறுநீர் பாதிப்பு தொடர்பான அறிகுறிகள் உங்கள்கிட்ட காணப்பட்டுச்சு அப்படின்னா விரைவில் உங்களோட மருத்துவரை அணுகி தேவையான பரிசோதனையை செஞ்சுக்கோங்க. சரியான நேரத்தில் சிகிச்சையை தொடங்குறது மூலமாக சிறுநீரகத்தில் ஏற்படும் பெரிய அளவிலான பாதிப்பை தடுக்கலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீர் ஆரோக்கியமாக இருக்க நிறைய தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.